சார் எங்கள் அப்பா வந்து பிறந்ததுலேருந்தே அந்த குடும்ப ஜெபம் அது சொல்கிறப்ப எல்லாமே டஃபி சாமியார் இந்த புகைப்படம் தான் அங்கே எங்களுக்கு பைபிள் இருக்கு முன்னாடி மேலே இறுதியாண்டவர் படம், சகாயமாதா படம், சூசேப்பர் படம் இருக்குங்க. அதுக்கு கீழே விவிலியம் இருக்கும். அதுக்கு கீழே எங்கள் வீட்டினுடைய மையத்தில் நாங்கள் வழிபடுற ஒரு தெய்வமாக எங்களுக்கு இவரை தான் காமிச்சிருக்கிறாரு. யாருன்னு நாங்கள் கேட்குறப்ப இவர் தான் டஃபி சாமியார், இவருடைய கல்வி நிறுவனத்தில் தான், இவர் உருவாக்கின கல்வி நிறுவனத்தில் தான் நான் படித்தேன் அப்படின்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்பையிலேருந்தே எங்களுடைய ஜபத்தில் இவருக்கு எப்படி எங்களுக்கு ஒரு தாத்தாவுக்காக நீ வேண்டிக்கோன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவருக்காக நீங்கள் வேண்டிக்கணும்பா, இவரால் தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாம் அந்த ஒழுக்கம் பக்தி இவர்கிட்ட தான் வரும், நாட்டிலாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருங்க. இவரை நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் இவர் என்னென்ன ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தாரு, ஜபத்தில் எப்படி இருக்கணுன்றது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் இவரை வந்து நாங்கள் ஒரு புனிதராக திருச்சபை அங்கீகரிக்கணும்னு வேண்டுதலோட தினமும் நாங்கள் அதுக்கான வேண்டுதலை எங்கள் குடும்பத்தில் ஆதி காலத்தொட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நாங்களும் வேண்டிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளும் நாங்கள் 4 தலைமுறையாக டஃபி சாமியாருடைய அருளாளர் பட்டத்துக்காக நாங்கள் வேண்டிட்டு இருக்கிறோம். அது கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் பார்த்த ஒரு வாழும் புனிதராக, எங்கள் அப்பா வளர்த்த ஒரு புனிதராக அவர் இருக்குவார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த கோரிக்கை வைக்கிறோம் சார். ஆர்ட்ஸ் பள்ளிகளில் தான் படிக்க வச்ச, கல்லூரி படிப்பு எல்லாம் ஆர்ட்ஸ் பள்ளியில் தான் எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்சு, எல்லா பிள்ளைகளும். இப்போ இவங்கெல்லாம் இவங்க வந்து லோயலாவில் ஸ்டெல்லா மேரிஸில் பிஎஸ்சி லோயலாவில்